ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ் லைஃப் ஸ்டைல். லாஸ்ட் வீக் நான் டிமார்ட் போயிருந்ததா ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். கிச்சனுக்கு நான் என்ன வாங்கினேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் 2 வாங்கியிருந்தேன். இது 69 ருபீஸ் ஈச்னு வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இதே பார்த்தீங்கன்னா 6 பீசஸ் எங்கிட்ட இருக்குது. இதோட சைஸ் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால சட்டுன்னு நமக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்ல grip கிடைக்குது. ஸோ கையிலேருந்து தவறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. இதுலேயே பார்த்தீங்கன்னா 900 ml கெப்பாசிட்டியில் பிளெயினாக இருக்கிற ஜார் வந்து நான் ஆல்ரெடி டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இந்த அளவுக்கு அதோட கிளாஸ் வந்து திக்னஸ் இல்லை. இது குவாலிட்டி இன்னுமே நல்லா இருக்குது. சுகர் கூட நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எறும்பெல்லாம் வர்றதில்ல, நல்லா வந்துட்டு ஏர் டைட்டாகவே இருக்குது. இது வந்து 875 ml கெப்பாசிட்டி. 1/2 கிலோ அளவான பருப்பு ஐட்டங்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். எனக்கு 1/2 kg அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 1/2 கிலோ தான் வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கு இந்த சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து செராமிக் மெட்டீரியல், நல்லாவே வெயிட்டாக இருந்துச்சு. இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கினேன். 99 ருபீஸ் ஈச்சு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல வெயிட்டாகவே இருக்குது. ஸோ இந்த க்ரீனும் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த ஆஷ் கலரும் இருந்துச்சு, அதனால் 2மே வாங்கினேன். இது இல்லாமல் பிளாக்கு, செங்கல் கலர் இந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இந்த 2 எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் விஸ்க் வாங்கியிருந்தேன். இந்த உடன் ஹேண்டில் இருக்கிற பொட்டேட்டோ மேஷரும் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ். ரொம்ப நாளாக இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ மத்து இருக்குது, எதுக்கு இது நமக்கு தேவையில்லாமல் அப்படின்னு வாங்காமையே இருந்தேன். உடன் ஹேண்டிலோட இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த விஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கு பீட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு 29 ருபீஸ் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். இந்த மத்து தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படியும் இது சீக்கிரமாக உடஞ்சிரும், அதனால் அது எதுக்கும் பேக்கப்புக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த ஓரிகாமி பிராண்டோட ரீயூசபிள் கிச்சன் டவல்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வாஷபிள் அண்ட் ரீயூசபிள்னு போட்டிருந்தது. 61 ருபீ தான் இந்த ஒரு ரோல் ஃபுல்லாகவே. ஸோ எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். அது இந்த ப்ராடக்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா டிமார்ட் போகிறப்பெல்லாம் இந்த குக்வேர் செட்டை பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுவேன். ஆன்லைனில் இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரைஸ் போட்டிருக்கோம். 2000 அண்ட் அபவ் போட்டால் தான் நம்மளால் வந்து ஒரு கடாயே வாங்க முடியும். ஸோ எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ஒரு குக்வேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்காமையே இருந்தேன். குக்வேர் செட் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் ரொம்பவே அஃபோர்டபுள் அண்ட் சீப்னே கூட சொல்லலாம் கம்பேரிட்டிவ்லி. அந்த ப்ரைஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த தடவை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. 430 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ இந்த கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு, அதாவது ஹோட்டல்ஸ்லலாம் யூஸ் பண்ணுற குக்வேர்ஸ்க்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவெட் பண்ணியிருந்தாங்க, ஸ்க்ரூ டைப் கிடையாது. அதே மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டே கூல் ஹேண்டில்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து யூஸ் பண்ணால் தான் தெரியும். இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரையிங் பேன் கிடைக்கும், ஒரு கடாய், 2க்கும் சேர்த்து ஒரே ஒரு லிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 1499க்கு வந்து இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டே கூல் எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெட்டல் ஸ்பேச்சுலா ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்பேச்சுலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்வாஷர் சேஃப். அதே மாதிரி கேஸ் அண்ட் இண்டக்ஷன் 2லேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குக்வேர்ஸோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைப்ளை கடாய் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி. என்ன கேட்டிங்கன்னா 3 to 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு தாராளமாக உங்களுக்கு வந்து இந்த கடாய் சைஸ் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைப்ளை ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா 1.6 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது. லிட்டு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 24 சென்டிமீட்டர் இருக்கிறது. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் குக்வேர் தான். எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கடாயுமே 24 சென்டிமீட்டர், அதாவது மீடியம் சைஸ் தான். 3 to 4 மெம்பர்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் சமைக்கலாம். அதனால் இந்த லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய கடாய்ஸ்க்குமே வந்து ஆப்டாக தான் இருக்கும். இதுக்கு மேலேயும் பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து
ரொம்ப ஹெவியாக இருக்கும். தூக்கி வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறக்கு, அதே மாதிரி விளக்குறதுக்குலாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களோட ஃபேமிலி சைஸ் அண்ட் கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்க ப்ராடக்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரையிங் பேன் பார்க்கலாம். இந்த ஃப்ரையிங் பேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற கடாயை விடவுமே நல்லாவே உங்களுக்கு வந்து வெயிட்டாக இருக்குது. ஸோ உள்ளேயும் உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பின்னாடியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது சாண்ட்விச் பாட்டம் கிடையாது. இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். டிஷ்வாஷர் சேஃப்னு எழுதியிருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசில் நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம், ஃபேட் ஆகாது. அதே மாதிரி ஹேண்டில் வந்து ரெவிட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டே கூல் ஹேண்டில்னு சொல்கிறாங்க, அது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இந்த பேனை ஹூக்கில் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு இடத்த அடைக்காமையும் இருக்கும், அழகாக நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. கிச்சனுக்கு வந்து ஒரு கூடுதல் அழகுன்னே சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காம்போவில் நமக்கு லிட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த லிட்டை இப்போ பார்க்கலாம். இந்த லிட் 24 சென்டிமீட்டர் டயா உள்ளது. இதுவும் வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு. இதோட ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா ரிவேட் பண்ணி தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மேட் ஃபினிஷ் இருக்குது, வெளியில் வந்து கிளாஸி ஃபினிஷ் இருக்குது. இதோட ஹேண்டில்ஸும் ஸ்டே கூல் ஹேண்டில்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காம்போவில் நமக்கு கடாயும் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ கடாயை பற்றி பார்க்கலாம். இந்த கடாயும் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ இதுக்கும் வந்துட்டு ஃப்ரை பேனில் போட்டிருந்த மாதிரியே வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. சாண்ட்விச் பாட்டம் கிடையாது. உள்ளே இதுக்கும் மேட் ஃபினிஷ் தான் இருக்குது. இதோட ஹேண்டில்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக இருக்குது. ரிவெட் பண்ணி தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் ஸ்டே கூல் ஹேண்டில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த லிட் பார்த்திங்கன்னா இதுக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வந்து ஓர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் சண்டேவோட ஒரு ரேண்டம் vlog நம்ம பார்க்கலாம். பன்னீர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் வந்து காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த vlog பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் 11 o'clock எனக்கு டீ குடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து டீ போடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வேலை விஷயமாக வெளியில் போயிருக்காரு. மாவு காலி ஆயிடுச்சு, அதனால் வந்து மாவு அரைக்கணும் இன்றைக்கி. பன்னீர் பார்த்திங்கன்னா பேக்கெட் பாலை விட நமக்கு இந்த பசுமாட்டு பால் கிடைக்குது இல்லையா, அந்த பாலில் தான் வந்து பன்னீரோட ரியல் டேஸ்ட்டே வந்து நமக்கு தெரியுது. நான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நான் கிரைண்டரே யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுல்லாகவே வந்து மிக்சியில் தான் மாவு அரைச்சிட்ருக்கேன். ஸோ இனிமேல் வந்து இந்த கருப்பு உளுந்து யூஸ் பண்ணலாம், இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி இப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதனால் இதே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ உளுந்து வந்து அளந்து வைக்கிறதுக்குள்ளே எனக்கு டீ ரெடி ஆயிடுச்சு. டீ குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டீ குடிக்க போயிட்டேன். எனக்கு இந்த டீ டைம் அப்படின்றது ரொம்பவே ஒரு பர்சனலான டைம்னு நான் சொல்லுவேன். ஆறாமற பொறுமையாக உட்காந்து குடித்தாதான் எனக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். ரோஜா செடிக்கு வந்து கொஞ்சம் இந்த டீ தூள், அதே மாதிரி இந்த முட்டை ஓடு, தண்ணி இதெல்லாம் வந்து அப்பப்போ போட்டுட்ருக்கேன். டீ தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணூற்றிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு போனேன். இந்த ரோஜா செடி பார்த்திங்கன்னா இலையெல்லாம் அப்படியே லைட்டாக உதிர ஆரம்பிக்குது. இன்னும் இந்த மண்ணுக்கு பழகலைன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து அந்த மேலே வந்து அந்த தண்டு காயாமல் இருக்கிறதுக்காக சாணியெல்லாம் உருண்டை பிடிச்சி வைப்பாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணணும், ஏன்னா அந்த இலையெல்லாம் பழுத்து கொஞ்சம் உதிருது. இந்த மண்ணுக்கு வந்து இன்னும் வேர் பிடிக்காத மாதிரி எனக்கு இருக்குது. அந்த இன்னொரு செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தலையுது, மேலே புதுசாக வந்து தளிர்லாம் வந்திருக்கு. எப்படியும் வந்து இன்றைக்கி நைட்டுக்கு நான் இந்த மாவு வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் வந்து
நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே ஊற வச்சுக்கலான்னு தான் டீ சாப்பிட போயிட்டேன். வந்துட்டு தான் நான் வந்து அரிசி ஊற போட்டேன். நான் வந்து இப்போலாம் ரொம்ப நாளுக்கு வந்து இந்த அரிசி மாவு அரைச்சி வைக்கிறதில்ல. ஒரு 2, 3 நாளைக்கு தேவையானதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சிக்கிறேன். ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, சட்டுன்னு புளிச்சிருது. இதுவரைக்கும் மிக்சியில் அரைச்ச மாவில் நான் வந்து இட்லி ட்ரை பண்ணதில்ல. ஸோ இந்த தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி உளுந்து கூடவே வந்து இந்த அவலும் வந்து ஊற போடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அவலுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும் ஊறுறதுக்கு, அதனால் இப்போ நான் ஊற போடலை. ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ சமைக்கிறதுக்காக தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிடிக்காத வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கழுவுறது தான். அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. மட்டன் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நல்லாவே கழுவிடுவேன். அது எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த சிக்கன் கவுச்ச வந்துட்டு என்னால் தாங்கவே முடியாது. க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகிடும். வீட்டில் அதிகமாக மட்டன் தான் சமைப்போம். அதனாலேயே என்னன்னு தெரியலை, எனக்கு வந்து மட்டன் கழுவுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சிக்கன் ரேர் அப்படின்றதுனாலே என்னன்னு தெரில, என்னால் இந்த கவுச் வந்து தாங்க முடியலை. அரிசி ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதை கழுவி எடுத்துட்டோம்னா சிக்கன் வாஷ் பண்ண வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து நான்வெஜ் வந்து கொஞ்சம் ரொம்ப விரும்பியே சமைப்பேன். அது என்னன்னு தெரில, வெஜிடேரியன் மீலை விடவும் நான்வெஜ் சமைக்கிறதுனா எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இதில் நான் ரெசிபின்னு பெருசாக ஒன்றும் காட்டலை. ஏன்னா சிக்கன் வந்து நான் வீட்டில் ரொம்ப ரேராக தான் சமைப்பேன். அதனால் சிம்பிளாக ஒரு கிரேவி டைப்பில் ரெடி பண்ணியிருந்தேன். என்னென்ன பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். சும்மா வந்து தேங்காய், கசகசா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி தான் வந்து சிம்பிளாக கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம புதுசாக வாங்கியிருந்த கடாய் அண்ட் ஃப்ரை பேன் ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் காட்டியிருக்கேன். ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் வந்து சிக்கன் கிரேவிக்கு தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். சிக்கன் ஒரு 15 மினிட்ஸ் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சும்மா கடுகு, அதுக்கப்புறம் சோம்பும் தான் தாளித்து விட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் குழம்புக்கு. கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த போன்லெஸ் பீசஸ் எல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். 65 மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் இந்த எலும்போடு இருந்த சிக்கன் பீசஸை வந்து அப்படியே குழம்புல போடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து தனியாக வச்சுருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா கலந்து வந்து எடுத்து தனியாக வச்சுட்டேன், ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டோன்னு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு அங்கே வெங்காய தக்காளிலாம் நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. அது கூடவே சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணி வந்து நல்லா கிளறிட்டேன். குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நமக்கு திக்னஸ் கிடைக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. எனக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டை வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு வந்து அந்த தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையலே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஆளெல்லாம் கிடையாது. அப்படியே செய்ய செய்ய வெங்காயம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்ய வேலைகள் செய்வேன். அந்த மாதிரி அடுத்தடுத்து தான் நான் செஞ்சுப்பேன். எப்போயாவது ரொம்ப டைம் இருக்க மாதிரி இருந்ததுன்னா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைப்பேன். அந்த மாதிரி ஆள் தான் நான். ஸோ சிக்கன்லேயே வந்து நல்லா தண்ணி விட்டுருந்தது. அது கூடவே வந்து நான் அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து மூடி வச்சுட்டேன். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. கையோடு நம்ம சிக்கன் கழுவுன பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி வச்சிட்டோம்னா நமக்கு சிங்க் ஃப்ரீ ஆயிரும். ஸ்டே கூல் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த ஹேண்டில் வந்து சூடாகுது. எனக்கு இந்த சிக்கன் கிரேவி ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு சமைக்க. அதுக்குள்ளே ஹேண்டில்ஸ் வந்து நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே இருக்குது. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லேடிஸ்க்கு கிச்சனில் பிடிக்காத சில வேலைகளில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் உரிக்கிறதும் ஒன்று. நான் எப்பயுமே வந்து கூட தான் வந்து வெங்காயத்தை ஊற வச்சுப்பேன். ஒரு குழம்புக்கு நான் வெங்காயம் உரிக்கிறேன் அப்படின்னா கூடவே அடுத்த நாள் குழம்புக்கும் சேர்த்து இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே உரித்து வச்சுப்பேன். ஸோ தட் நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெய்லி உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நம்ம வச்சுக்கிறது வந்து நமக்கு வேலையை ஈஸியாகும். ரொம்ப அதிகமாக உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது, அதோட நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகும், அதில் என்ன சத்து இருக்கும், உடம்புக்கு நல்லதா, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உரிச்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். குழம்பு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சிக்கன் 65 பொரிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியத்துக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நைட்டுக்கு மிச்சத்தை பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்ததில் பாதி தான் வந்து மதியத்துக்கு பொரித்து சாப்பிட்டோம்.
ஸோ சிக்கன் பொரிச்சா என்னோடய கிச்சன் வேலைகள் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கும்போது நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நேற்று ஈவினிங் கொஞ்சம் பர்சனல் வேலையாக ஒரு விசேஷ வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். டின்னர் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 9:30 ஆகிடுச்சு. அதனால் அரிசி மாவுக்கு ஊற போட்டிருந்தது வந்து என்னால் அரைக்க முடியல. அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த மாவை அரைக்கணும். ஸோ மாவு இல்லாததுனால இன்றைக்கி காலையில் ரவா உப்புமா தான் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த புது ஃப்ரை பேனில் தான் நான் வந்து அதை செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. இதோட ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகுது. ஸோ தொட்டுக்க பார்த்தீங்கன்னா சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ரவா உப்புமாவோட சுகர் தான் வந்து வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அவருக்கு மட்டும் சட்னி கொடுத்துட்டு நான் ஒயிட் சுகரோடு தான் வந்து சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவை அரைச்சி வச்சிடலாம், அப்போ தான் வந்து டின்னருக்கு வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உளுந்து கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி கூடவே வந்து அந்த ஊற வச்சுருந்த அவளையும் போட்டு தான் வந்து மாவு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து கம்மியாகும். அதனால் வந்து உளுந்து மாவு கொஞ்சம் நல்லா உபரி ஆகி வரும். ஸோ நான் வந்து 10 நிமிஷத்தில் மாவு அரைச்சிட்டேன். மிக்சியில் மாவு அரைக்கிறதுனால நமக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பண்ணுறது தான். நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டர் அரைச்சதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். மிக்சியில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஜாரை மட்டும் நம்ம வாஷ் பண்ணால் போதும். ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம வந்து கடகடன் மாவாட்டி எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் மாவாட்டுற வேலையை முடிச்சுட்டேன். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பார்த்துட்டு என்னை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.